அடுத்தபடியாக நம்ம இப்போ அடுத்து 3வது இதுக்குள்ளே புராணத்துக்குள்ளே போக போகிறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் புராணம், பெரிய புராணம். அப்போது மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கார். இந்த மும்மையால் உலகாண்டன்னு சொன்னோம் இல்லையா, இதில் இருந்து தான் நான் தலைப்பே எடுத்திருக்கேன். மும்மையும் உலகும் அப்படிங்கிற தலைப்பை இதில் எடுத்திருக்கேன். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கார். இந்த மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, மதுரை மாநகரத்திலே பிறந்தவர், வைசியர் குலத்தைச் சேர்ந்தவர், வணிகம் பண்ணுவர், விவசாயம் பண்ணுவர், அதெல்லாம் நிறையா பண்ணக்கூடிய ஆளவர். அது இல்லாமல் மதுரைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, சொக்கநாதர் இருக்கார் இல்லையாங்க, அவரிடம் இவருக்கு ஒரு நேரடியான பந்தம் இருந்தது. என்னது, நம்மளிடையே சொன்னேன் பயிற்சி பழக்கம் ஒழுக்கம், அது மாதிரி இவர் ஒழுக்கத்தை தாண்டிய நிலை. அவர் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அங்கே சொக்கலிங்க இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாராம், போய் இவர் சந்தன காப்பு போடுவாராம். சந்தனத்தை அரைச்சி என்ன பண்ணிகிட்டே இருப்பார், சந்தன காப்பு போட்டுட்டே இருப்பார், விடாது. அப்படிப்பட்ட பழக்கம் கொண்டவர் இவர். ஒரு தீவிர சிவபக்தர் இவர். இவர் வாழ்ந்த காலம் என்பது எப்படின்னா, பாண்டியனை ஆண்ட காலம் அது. அப்போது அந்த பெரிய புராணத்தில் சேக்கிடார் சொல்கிறார், மலையந்தர வந்த மெய் வைத்த காலும் தரும், ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழும் தரும். என்ன சுவாமி, ஏதோ இதெல்லாம் போகமாட்டேன்னு சொன்னேலே, சங்க இலக்கியத்துக்கெல்லாம் திடீர்னு பெரிய புராணம்னா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்ல. இப்போ இந்த இடத்துல இந்த பெரிய புராணத்தில் நாயனார் என்ன சொல்கிறார், சேக்கிழார் நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய பூஞ்சோலை இருக்குதுன்னு வைங்கோ, நிறையா செடிகள் கொடிகள்லாம் இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும், பெரிய சோலைன்னு வைங்க, ஒரு தோட்டம்னு வைங்கோ. அந்த தோட்டத்தில் இயல்பாகவே ஒரு வெப்பம் இருக்குமா. அந்த வெப்பத்துக்கு உள்ள தென்றல் வீசும் பொழுது அந்த வெப்பம் போய் குளிர்ச்சி வருமா. அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவின் இடத்திலும் ஒரு வெப்பம் இருக்குமா. தமிழ் என்ற காற்று வீசும் பொழுது அந்த வெப்பம் அகன்று நம்ம என்ன பண்ண முடியுமா, இறைவனை அடைய முடியும் என்கிறார் சேக்கிழார் நாயனார். அது என்னது, தென்றல், தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல், கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல், மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று மருதம், வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை. அப்போது தமிழ் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருந்தால், எந்த திசையிலிருந்து காற்று வருதோ அதுக்கே பேர் வச்சுருக்கா பாருங்க. இப்போ வெள்ளைக்காரட்ட போய் கேட்டோம்னா விண்டு, ப்ரீஸ் அப்படின்னு 2-3 சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் நம்ம திசையை பொறுத்து பேர் வைத்திருக்கிறோம் காற்றுக்கு. அப்போ எவ்வளோ வலிமையானது. ஆனால் நம்ம இப்போ தமிழை வளர்த்துன்னு இருக்கோமா, கிளிக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பிக் பண்ணி, ஸ்மால் பண்ணின்னு பண்ணியை வளர்த்து கொண்டிருக்கிறோமே தவிர தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறோமா, வாய்ப்பில்லை. வளர்க்க வேண்டாம், தூக்கி போட்டு அமுத்தாமல் இருந்தால் போடும். நாம் தமிழ் பேசும்போது இதை மாதிரி இதை பற்றி பல முறை இந்த இடத்துல நான் பேசியிருக்கேன். நான் பேசும்பொழுது நம்மளுடைய பசங்கள்கிட்ட தங்கிலீஷில் தயவு செய்து பேச வேண்டாம். இப்போது அதுக்காக உடனே மொழிபெயர்த்து உடனே அதை பேசணும்னு சொல்லலை. முடிந்தவரை தமிழில் பேசினாக்க அந்த பசங்கள்கிட்ட தமிழ் ரொம்ப, இப்போ பிற மொழி திணிப்புலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சூழல் என்ன தெரியுமா, நம்ம பசங்கள்கிட்டயே தமிழ் திணிப்பு அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்மகிட்டயே தமிழ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழும் தரும். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் தமிழ் அவ்வளவு சிறப்பாக இருந்ததான். நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு காதல் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, சிவலிங்கத்தோட நம்ம மூர்த்தி நாயனாருக்கு. அது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். அந்த இடத்த நம்ம எப்படி உள்வாங்கலாம் தெரியுமா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாள்ல, இப்போ ஒரு 30 வயசு கம்மியாக அல்லது 35 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி இந்த இளம் ஜோடிகள்லாம் இருக்குது இல்லையா, அவளுக்கெல்லாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய வர்றது. சகிப்புத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால இப்போ பெரியவாலாம் நிறைய பேர் இருப்பேள், நீங்கள்லாம் யார் சண்டை போடலை, யாருக்கு கருத்து வேறுபாடு இல்லை, நம்ம அம்மா மறுநாள் காலையில் எழுந்த உடனே நம்ம பாட்டு தொடச்சி விட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கல, தூக்கிண்டா சுற்றுறோம், இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்க நிறைய பேர் இந்த 35 வயசு கம்மியாக இருக்கிறவாள்லாம் ஏதோ நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற காரணத்திற்காக ரொம்ப கருத்து வேறுபாடு அதிகமாகி விவாகரத்து வரைக்கும் போகிறது. ஏதோ வீட்டில் ஒரு அடிதடி இருக்குது, வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ கெட்ட பழக்கம் இருக்குது, அதனால் நம்ம பிரிஞ்சு போகிறோன்னா அது ரொம்ப 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 கம்மி. நம்ம அது உள்ள போக வேண்டாம். சாதாரணமாக ஒரு முரண்பாடு
குரட்டை விட்றாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக விவாகரத்து பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு பெரிய புராணத்தில் என்ன இருக்குது, நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறார் தெரியுமா? இதை நான் எங்கே எடுத்துன்னு வரேன்? சிவலிங்கத்தின் மீது மூர்த்தி நாயனார் எந்த மாதிரியான காதலை வைத்திருந்தாரோ அது மாதிரியான அன்பையும் காதலையும் ஒரு கணவனும் மனைவியும் வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நிலைகள் சொல்கிறார், 5 நிலைகள். என்னென்ன? முதல்ல என்ன வருமா? விடாது விருப்பம். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளைக்கு என்ன இருக்குமா? விடாது விருப்பம். அதுக்கப்புறம் தான் என்னமா மாறுமா? பெரும் காதல். அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? சின்னதாக பூசல்கள்லாம் இருக்கும். 2வது பெரும் காதலாக மாறும். 3வது நயப்பு எனும் ஆசையாக மாறும். நயப்புனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆசைப்படுறோன்னு கஷ்டப்பட்டு ஆசைப்படுறதில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் வேறு வழி இல்லை, அப்படி இல்லை. அந்த இயல்பாக வரக்கூடிய ஆர்வத்திற்கு பேர் என்ன? நயப்புன்னு பேர். அது 3வது நயப்பு. 4வது தான் முக்கியம், வேட்கை. வேட்கைனா என்ன? இந்த பொண்ணை நம்ம விட்டுறவே கூடாது, இந்த ஆணை நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கிற 4வது நிலை வேட்கை. 5வது நிலை தான் அன்பு. அப்போது நாம் அன்பை ஒரு ஆணும் பெண்ணும் பரிமாறிக்கொள்வதற்கே எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ளேயே இவெல்லாம் சண்டை போட்டுன்னு கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சுட்டாலும் நல்லா இருக்குமா? அப்போது இந்த சிவலிங்கத்தின் மீது எப்படிப்பட்ட காதலை வைத்திருந்தாராம்? விடாது விருப்பம் பெரும் காதலாய் மாறி, பெரும் காதல் நயப்பு எனும் ஆசையாய் மாறி, ஆசை வேட்கையாய் மாறி, இறுதியில் அன்பாக பற்றி கொண்டது. அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணாராம்? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் என்ன பண்ணுவார்? இவர் சந்தனக்காப்பு போட்டுட்டே இருப்பார். இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ தான் இந்த புராணத்தில் ஒரு திருப்பம். நம்ம சினிமாவுக்கு போனால் ஒரு திருப்பம் திடீர்னு போகணும் இல்லையா? அப்போது ஒரு கர்நாடக மன்னன் வரான். இது பாண்டிய நாடு. கர்நாடக மன்னன் என்ன பண்ணுறான்? போர் எடுத்து வரான். போர் எடுத்து வந்தால் அவன் என்னென்னா சைவம் கிடையாது, அவன் வந்து வேறு மதத்தை சார்ந்தவன். இவர் சமண மதத்தை சார்ந்தவன். இவர் வந்து சைவத்தை பின்பற்றுபவர்கள். அங்கேருந்து இங்கே வந்து போர் தொடுத்து வந்தாச்சு. பயங்கரமான சண்டை. பாண்டிய மன்னர்கள் வீரம் பொருந்தியவர்கள் தான். அந்த நேரம் துரதிர்ஷ்டம் பாருங்கள் என்ன ஆகிடுது? பாண்டிய மன்னன் தோற்று போயிட்டார். இயல்பாக நடக்கக்கூடியது தான். உடனே கர்நாடக மன்னன் இங்கே வந்து என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டான் முழுசாக. மதுரையை ஆக்கிரமிச்சுட்டு, இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது நான் சொல்கிறதெல்லாம். ஆக்கிரமித்து உடனே என்ன பண்ணுவேன்? நான் எந்த கட்சி பேரையும் சொல்லலை. ஒரு ஆளுங்கட்சி வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி தோற்று போன கட்சி என்னென்னலாம் திட்டங்கள் போட்டிருந்ததோ அதெல்லாம் மாற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ராஜா பாண்டிய மன்னன் முக்கியமாக என்னத்தை பின்பற்றிட்டு இருந்தான்? சைவத்தை பின்பற்றிட்டு இருந்தான். அவர் என்ன, அந்த ராஜா வந்த உடனே என்ன சட்டம் போடுறார்? இதுக்கப்புறம் யாருமே சிவபெருமானை யாரும் என்ன பண்ணக்கூடாது? தியானம் பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாது, யாரும் விபூதி பூசக்கூடாது, ருத்ராட்சம் அணியக்கூடாது, அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணான்னு என்ன பண்ணுறார்? ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சட்டங்களை போட்டுவிட்டு. அது சரியா தப்பாங்கிறது விஷயம் கிடையாது. இந்த நிலத்திற்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த ஒழுக்கத்தை நாம் பின்பற்றி வருகின்றோம். திடீர்னு வந்து மாற்றினா அதற்கான காரணம் ஒரு நியாயமான காரணமாக இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. ஆனாலும் சிவபக்தர்கள்லாம் உற்றுவாளோ இல்லை எந்த அடியார் பெருமக்கள், சிவன் கிடையாது, எந்த அடியார் பெருமக்களாக இருக்கட்டும், நம்ம வந்து சாமி கும்பிட்டுருக்கோம், நாளிலேருந்து கும்பிடாதானே நம்மலாம் கேட்போமே? கேட்க மாட்டோமே. அப்போ என்ன பண்ணுற? நீ பாட்டு சொன்னால் சொல்லியா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறா? போய் விடாமல் சிவபெருமானியே போய் எல்லாம் தியானம் பண்ணிகிட்டே இருக்க, பூஜை பண்ணுறா, புனஸ்காரம் பண்ணுறா, எதையுமே நிறுத்தலை. ராஜா பார்த்தார். அப்போ ஆள் போட்டார் எல்லா இடத்துலையும். யார் யாரெல்லாம் வந்து சிவபெருமானை போய் சுவாமி பண்ணுறாளோ கும்பிட்றாளோ எல்லாம் அடித்து கை காலை உடச்சி விடாத அப்படின்னு சட்டம் போட்டார். அந்த இடத்த எப்படிப்பட்ட அடியார்களை அடிக்கிறாராம்? தாழும் சமன் கயர் தவத்தை மெய் என்று சார்ந்து வீழும் கொடியோன் அது அன்றையும் வெய்ய முன்னை சூழும் வினையால் அறவும் சுடர் திங்களோடும் வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்வான். எப்படிப்பட்ட அடியாரை வன்மை செய்கிறானா? வாழும் சடையான் அடியார். இந்த சடையான் யார்? சிவபெருமான்.
அந்த ஜடாமுடியில் என்ன இருக்கான், ஒரு இடத்துல என்ன இருக்குது, பிறைச்சந்திரன் இருக்குது, கழுத்தில் என்ன இருக்குது, அரவம் இருக்குது, பாம்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான தாத்பரியம் முடிஞ்சிருக்கு. எதற்காக சிவபெருமான் எல்லாம் நம்ம இறைவன்கிட்ட அனைத்து இந்த இறை சிந்தனை இருக்கு என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு தாத்பரியங்கள் ஒளிந்திருக்கு. இப்போ தலையில் ஏன் பிறைச்சந்திரன் இருக்குது, கழுத்தில் பாம்பு இருக்குது. இந்த பிறைச்சந்திரனுக்கும் இந்த பாம்புக்கும் தீராத பகை இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறார் இவர், இந்த இடத்துல சிவபெருமான் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இருக்கார். அவளுக்கு என்ன தீராத பகை,